இங்க யார் சரி யார் தப்புன்னு முடிவு பண்றது கடவுளும் காலமும் தான். அவர் தப்பு செஞ்சாருன்னு நமக்கு தான் தெரியும். ஆனா ஆண்டாளுக்கும் அது ஒரு நாள் தெரிய வரும். அவருக்கு நாம என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சோமோ அந்த தண்டனையை ஆண்டாளே ஒரு நாள் அவருக்கு கொடுப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மாப்ள. டேய், நம்ம இந்த கேஸை வாபஸ் வாங்கிடலாம். நடந்தது எதையும் மாற்ற முடியாது. நம்ம இழந்த சந்தோஷத்தையும் திரும்ப வாங்க முடியாது. போனது தான், நடந்தது தான். ஆண்டாளாவது சந்தோஷமா இருக்கட்டுமே. அவங்களுக்கு என்னைக்கு எல்லா உண்மையும் தெரியணும்னு மேலே இருக்கிறவங்க முடிவு பண்ணிருக்கணும், அன்னைக்கு அவங்களுக்கு தெரியட்டும். முடிஞ்சா அவங்க கிட்ட இனிமே அவங்க அப்பாவை பத்தி அவங்க கிட்ட பேசாம இருக்கிறது நல்லது. எனக்கு எங்க அம்மா திரும்ப வரணுங்கிறது எந்த அளவுக்கு ஆசையோ அதே அளவு தான் நீயும் ஆண்டாலும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது ஆசை. அது இப்போதான்டா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை யாரும் கெடுக்க வேண்டாம் ப்ளீஸ். எனக்கு நீயும் ஆண்டாலும் சந்தோஷமா இருந்தாலே போதும். பாத்தியா என் நண்பன். ஏய், இந்தா உடம்ப பாத்துக்கோ. ஏதாவதுன்னா கால் பண்ணு. என்னைக்குமே நான் உனக்கு ஃப்ரெண்டு தான். வா. கருப்பட்டி அரை கிலோ, செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் 1 லிட்டரு, சிறுமிளகு 50, சீரக சோம்பு ஒரு 50, பூண்டு 50, ஓமம் 50, சுக்கு 50. உள்ள வாப்பா. உள்ள வான்னு சொன்னேன். இல்லத்தா. போலாம் வா. உள்ள வா. வாப்பா. அத்த ஆண்டாளு, நான் எங்கனாவது போயிடுறேன் தா. எங்கனா போறேன்னா எங்க போற நீ? செத்து போக சொல்லு. இங்க பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். யாரு தேவையில்லாம பேசுறா? அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? நீங்க ஏன் கோவப்பட்டு இருக்கிறீங்க? என் பொண்டாட்டி வாய் வயிறுமா இருக்கிறா. அவ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அண்ணனா ஏதோ ஒன்று பண்ணுமேன்னு ஆதி கேஸை வாபஸ் வாங்கிறான். அவனே அப்படி செய்யும் போது ஒரு புருஷனா நான் என் பொண்டாட்டி ஏதோ ஒன்று செய்ய வேண்டாம். ஏய், என்ன உனக்கு இப்போ? உங்க அப்பா உங்க கூட இருக்கணும், அவ்வளவுதானே? வச்சுக்க. மாப்பிள்ளை என்ன பேசிட்டு இருக்கீங்க? இருங்க, என்னாச்சு இப்போ? அதான் உங்க பொண்ணு அவர் எந்த தப்புமே செய்யலன்னு நம்புறால. நம்பட்டும், நம்பிட்டே இருக்கட்டும். எது எப்போ தெரியணுமோ அதெல்லாம் அப்பப்போ தெரியதான் செய்யும். அதையெல்லாம் யாருமே தடுக்க முடியாது. பொறுங்க. கரெக்டா சொன்னடா பேராண்டி. மழை தண்ணியில நனையிற வரைக்கும் தான் சாயம் வெளுக்காது. அதுக்காக மழையை தடுக்க முடியுமா என்ன? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மழை பெய்யதான் போகுது, சாயம் வெளுக்கதான் போகுது. அதத்தான் நானும் சொல்றேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் அப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்னு உங்க எல்லாருக்கும் புரியதான் போகுது. அடச்சி வாய மூடு. இந்த மனுஷன் இருக்க வீட்டுல நான் இருக்கவே மாட்டேன். பார்த்தாலே உடம்பெல்லாம் எரியுது. அத்தை, வாங்க போலாம். நம்ம ஏன் லட்சுமி போகணும்? இது நம்ம வீடு. இன்னும் சொல்ல போனா இது என் புருஷ வீடு. எல்லாத்தையும் பண்ணிட்டு அவனே இருக்கும்போது நாம எதுக்கு வெளியே போகணும்? போகணும்னு இருந்தா அவன் போகட்டும். ஏத்தா, மத்தவங்க கூட என்னை பத்தி தப்பா சொல்லலாம். ஆனா நீ கூட என்னை இப்படி தப்பா பேசுறியேத்தா. ஏத்தா, நான் என்ன கொலையா பண்ணி போட்டேன்? பின்ன நீ என்ன உத்தமனா? நீ நினைச்சது நடக்கணும்,
உனக்கு பிடிச்சது கிடைக்கணும்னு நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா. சரிதா, நீங்க யார் வேணாலும் எப்படி வேணாலும் நினைச்சுக்குங்க. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி போடுறேன். ஆண்டாள் வயித்துல இருக்கிற என் பேர குழந்தை பிறக்கிறதுக்குள்ள என் மேல எந்த தப்பு இல்லைங்கிறத நான் நிரூபிக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பா, நீ எதுக்கு நிரூபிக்கணும்? உன் மேல தப்பு சொன்னது அவங்க தானே, அவங்களே நிரூபிக்கட்டும். நீ போய் பேசாம ரெஸ்ட் எடுப்பா. போப்பா போ. இங்க பாரு, வெக்கமே இல்லாம போன போயிட்டே இருக்கிறாங்க. உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏய், ஒப்பந்தான் இதெல்லாம் பண்ணான்னு உங்ககிட்ட 1000 தடவை சொல்லியாச்சு. நீயும் 1000 தடவைக்கு மேல இல்ல இல்லன்னு சொல்லிட்டே இருக்கிற. இருந்தாலும் சொல்றேன், உன் வயித்துல இருக்கிறது இந்த வீட்டோட வாரிசு, ஏன் உசுரு. அந்த ஆளோட கொலகார புத்தி ஏதாச்சும் என் புள்ள விஷயத்துல காட்டினான்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் உன்னையும் பார்க்க மாட்டேன், உங்க அப்பனையும் பார்க்க மாட்டேன். ஒழுக்கமா இருந்துக்க சொல்லிடு, புரியுதா? உங்க எல்லாரை விட என் அப்பா என்ன நல்லபடியாவே பாத்துப்பாரு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பார்க்கலாம். பிரச்சனை என் புருஷனுக்கா இல்ல இவளுக்கான்னு தெரியல. அந்த ஆளு ஒண்ணு பண்ணா இவ 9 பண்ணிட்டு இருக்கா. விடுங்க, கொஞ்ச நாளைக்கு தானே எல்லாமே, பாத்துக்கலாம். என்னமோ போடா, இவனை ஏன் பெத்தவனு இருக்கு. அதை விடு, இது அன்னைக்கு யோசிச்சிருக்கணும். உனக்கு பிறந்தது தூக்கி போடு, எனக்கு பிறக்க போகுது இல்ல, அதை பத்தி யோசி, அதுதான் முக்கியம். சரியா? போ, நீ மருந்து ரெடி பண்ணிட்டு இருந்தல, லிஸ்ட் கொடு. நீ மாமா லிஸ்ட்ல கொடுத்த எல்லாமே எழுதிட்டே. நீ குங்குமம் பூ சேர்த்து கிடையாதுல, அதுக்கப்புறம் தான் குழந்தை எண்ணிய ஆண்டாளை விட இன்னும் கொஞ்சம் கலாரா பிறக்கும் இல்ல? உங்களுக்கு இருந்தாலும் ஓவர் நக்கல் மாமா. என்ன நக்கலு? எழுதிடி அமைதியா. அத்தா ஆண்டாளு, என்னத்தா முகமெல்லாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு? அத்தை, என்னாச்சு? ஒன்னும் இல்லப்பா, கை கால்லாம் ஒரு மாதிரி அசதியா இருக்கு. என்னத்தா நீ இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? இருத்தா இரு. அப்பா உனக்கு பிடிச்ச என்னப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்க? சும்மா இருத்தா இருத்தா இரு, சும்மா இரு. சும்மா இருக்கறல, இதுல என்ன இருக்குது? இதுல நீயே என் மக மட்டுமா? நீயே என்ன பத்த ஆத்தாடி. அது ஆண்டாளே, இன்னைக்கு இந்த உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டா நான் என்னத்தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நீ எனக்கு இன்னும் குழந்தைதான்தா. ஆனா இன்னைக்கு உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்குதுன்னு நினைக்கும் போது அப்பா மனசு சந்தோஷமா இருக்குதா. என் பேர புள்ள பிறந்ததுக்கு அப்புறமாவது இந்த வீடு சந்தோஷமா இருக்கணும் தான். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே கவலை அது மட்டும் தான். அத்தை, தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வேற ஏதாச்சும் வேணும்னா என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன எந்திரியா முதல்ல. நீ ஒன்னதான் சொல்ற, எந்திரி. எந்திரிங்க, எந்திரி. நவர்னி பின்னாடி இந்த வேலையில வேற எங்க வச்சுக்க. சரியா? சும்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு என்னடாச்சு? பின்ன என்ன, ஏன் பொண்டாட்டி கை கால அமுக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. எதுக்கு இந்த ஆள் பண்ற அப்படி? நவரு பேக். I am there. Give me. Okay, I take. ஏண்டா எடுபட்ட பேலே, நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சா இவ காலை பிடிக்கதா இப்படி கத்துனியா? சில உரிமை எல்லாம் என்னைக்குமே விட்டே கொடுக்க கூடாது பாட்டு. அதுல இது ஒண்ணு.
ஆட போடா இவனே. என்ன என்ன பாக்குற? உனக்காக ஒண்ணு பண்ணலடே, வயிற்றுல இருக்கிற புள்ளைக்காக தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆஹா. உள்ள இருக்கிறவன் புள்ள ஜூஸ் கேக்குது, போய் போட்டு எடுத்துட்டு வா போ. இப்ப போடுறேன், நீ வெயிட் பண்ணு, நடுவுல பூந்துடாத. எனக்கு ஒரு மகள் பிறப்பாள், அவள் என்னை போலவே இருப்பாள். கர்ப்பணி பெண்ணின் மனம் குளிர கணவனின் கையால் தயாரான சூஸ். தீஸ்கோ. இந்த பொழப்புக்கு பாடே, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது உன் பேத்தி கிடையாது, அவ வயிற்றுல இருக்கிற என் குழந்தைக்கு. புரியுதா இல்லையா உனக்கு? மீர் தீஸ்கோட்டி ஜூஸ் மீ. பா அத்தா பா. அதான் சொல்லுதா. எதுக்கு அந்த ஆள் குடுக்குற நீ? நான் உனக்காக பண்ணதுடி. ஏன் அப்பாக்கு நான் குடுக்கறேன், உனக்கு என்ன? நீ குடுப்பா. ஏய், இது உங்க அப்பாக்கு போட்ட ஜூஸ் இல்லடி, வயிற்றுல இருக்கிற என் குழந்தைக்கு நான் போட்ட ஜூஸ். யாருக்கு போட்டா என்ன, எனக்கு என் அப்பா முக்கியம். ஏய், இரு 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 இரு. இப்போ உனக்கு என்ன? உங்க அப்பனுக்கு ஜூஸ் கொடுக்கணும், அவ்வளவுதானே? இதே மாதிரி என் அப்பாக்கு ஒரு ஜூஸ் வேணும். ஏய், என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? அவரு உன் புருஷங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். உனக்கு இவரு புருஷங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். அதுக்காக மாப்பிள்ளை வேலை வாங்குவியா? ஜூஸ் தானே, நான் போடுற ஜூஸ் இந்த ஆளுக்கு. வந்துடுறேன். என்ன பண்ணலாம்? இந்த ஆளுக்கு வாயில இருந்து பின்னாடி வரைக்கும் இன்னைக்கு எரிய வைக்கிறது. பச்சை மிளகா, வேற 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 பூண்டு, வேற வேற இன்னும் எரியணுமே. கழுவாதச்சு பாவக்கா, ஓட சாப்பிட்டு ஆசமா போடும். கர்மலிங்கம், உன்னை ஆக்குறம் பாரு கர்மலிங்கம். அடராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. கொய்யாக்கா, இனிமேல் நீ ஜூஸை பத்தி நினைக்கவே மாட்டேன். ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. புதினா மற்றும் எலுமிச்சையின் நற்குணங்கள் கொண்ட இந்த ஜூஸ் தீஸ்கோண்டி. ஜூஸ்ல ஐஸ் போட மறந்துட்டேன், ஒரே கல்பா எடுத்துறேன். ஆனா மூக்க மூடி நீ சொன்னா கேட்க மாட்டேன். இந்த குடி 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 குடி. அப்படியே ஓடிரு. சத்தம் இங்க கேக்குதியா? என்னடா கலந்து கொடுத்த அப்பாக்கு? எல்லாம் ஆரோக்கியமான பொருள் தாண்டே. என்ன ஆரோக்கியமான பொருள்? இது பச்சை மிளகா, இஞ்சி, பாவக்காய், பூண்டு, அவ்வளவுதான். அது உடம்புக்கு நல்லது. அடியே உடம்புக்கு நல்லது. நீ வேணா அந்த ஆளோட பின்னாடியே போய் பாரு. இனிமே அந்த ஆளு வாழ்க்கையில ஜூஸே கேட்க மாட்டாரு. கரெக்ட் இல்ல? நாக்கு தெலுசு. உங்களுக்கு ஒரு ஜூஸ்? ஐயோ, எனக்கு வேண்டாம் மாப்ள. என்ன நீங்க ஒரே ஜூஸ்? எனக்கு ஜூஸே வேண்டாம்.
கனவுல வந்து ஒருத்தர் பேசிட்டு போறாங்கன்னா அவங்க திரும்பவும் நேர்ல வரமாட்டாங்கன்னு அர்த்தம். தப்பு நடக்க போகுது பாரதி. ஆதியோட அம்மா உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல பாரதி. பாரதி, பாரதி, என்ன பாரதி, என்னாச்சு? உனக்கும் மாமியார பத்தி கவலை, எங்களுக்கு ஆண்டாள பத்தி கவலை. என்ன பண்றது? மாறி மாறி இப்படி கவலைப்பட்டுக்க வேண்டியதுதான். என்ன பாரதி இப்படி பாக்குற? அந்த ஆளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல இருந்து ஒவ்வொரு ஆட்டம் பாரதி. இந்த ஆண்டாலும் அவருக்கு ஏத்த மாதிரி ஆடிட்டு இருக்கான். எல்லா தப்பையும் பண்ணிட்டு அவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான். ஆனா அந்த ஆதி பயலும் அழகரும் குடும்ப கெட்டு போக கூடாதுன்னு இப்படி சுத்திட்டு இருக்கானுங்க. எனக்கு ஆதி முகத்தை பார்க்கவே கஷ்டமா இருக்கு பாட்டி. இதுல நீங்க வேற அவங்க அம்மா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதுல இருந்து எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. நான் உன்னை வேதனைப்படுத்தணும்னு சொல்லல பாரதி. பொதுவா இப்படி கனவுல வர்றவங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பாட்டி, இத கேட்டதுல இருந்து என் மனசு கிடந்து அடிச்சுக்குது பாட்டி. ஆதி மாதிரி ஒருத்தருக்கு இப்படி கஷ்டம் வந்திருக்க கூடாது. அதுவும் என்னால இப்படி நடந்துருச்சேன்னு நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விடு பாரதி, நீ என்ன தெரிஞ்சா பண்ண? எல்லாம் இழுத்து விட்டது எங்க வீட்டு ஆளு தானே. அந்த ஆளு என்னடானா ஆண்டாள் ஒருத்தி நம்பினா போதும்னு தைரியமா சுத்திட்டு இருக்காரு பாரு. அதுவும் இல்லாம ஆண்டாள் மாசமாகி நம்ம கொடுத்த கேஸ நம்மளே வாபஸ் வாங்க வச்சுட்டான். அவரை தூக்கி ஜெயில போட்டா மட்டும் நடந்த எல்லாத்தையும் மாத்த முடியுமா என்ன? இப்படிலாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. அதுவும் அவரால நடக்கணும்னு இருந்திருக்கு. அதுக்கேத்த மாதிரியே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு அவர் மேலெல்லாம் கோவம்லாம் ஒன்றும் இல்லம்மா. எனக்கு இப்ப இருக்கிற சிந்தனை எல்லாம் அவங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாம அவங்க நல்லபடியா வந்து சேரணுங்கிறது மட்டும்தான். பாரதி, நாம வேணா ஒண்ணு செய்யலாம். துறையூர்ல கருப்பசாமி கோவில் ஒண்ணு இருக்கு. அங்க போயிட்டு வந்தா தீராத பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். மாறாத கஷ்டமெல்லாம் மாறி போயிடும்னு சொல்லுவாங்க. நீ நாளைக்கு காலையில ஆதியை கூப்பிட்டுட்டு கிளம்பு. நாம எல்லாருமா போயிட்டு வந்துருவோம். என்ன பாரதி யோசிக்கிற? கோயிலுக்கு தானே போறோம், போயிட்டு வந்துடலாம். இல்லம்மா, ஆதி ஒரு மாதிரியாவே இருக்காரு. அதான் அவரை எப்படி கூட்டிட்டு போறதுன்னு யோசிக்கிறேன். சரி விடு, நான் பேசிக்கிறேன் ஆதி கிட்ட. அம்மா விஷயத்துல ஆதி எப்படி இருக்கான்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். விஷயத்த சொன்னா கண்டிப்பா ஆதி வருவான். அப்புறம் என்ன, காலையில தமிழ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு கிளம்புங்க. எல்லாருமா போயிட்டு வந்துருவோம். சரி பாட்டி, நான் அவர்கிட்ட சொல்றேன். அவர் ஏதாவது சொன்னார்னா நீங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. சரி, அப்ப நீ பேசிட்டு சொல்லு, நாங்க கிளம்புறோம். வாங்க அத்தை. சரி வா. பாட்டி, ஒரு நிமிஷம். என்ன பாரதி? நிஜமாவே கனவுல ஒருத்தவங்க வந்தா அவங்க உயிரோட இருக்கிறதுல எதுவும் பிரச்சனை வருமா? பரவாயில்ல, சொல்லுங்க பாட்டி. ஆம் பாரதி, இப்ப எதுக்கு அதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்க? அதான் நாளைக்கு கோவிலுக்கு போறோம்ல, அங்க போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும். பாட்டி, சொல்லுங்க. பொதுவா அப்படி சொல்லுவாங்க. ஆனா அது அப்படியே நடக்கணும்னு அவசியம் ஒண்ணும் இல்ல. உன் மாமியாருக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு நம்புவோம் பாரதி. பாரதி, இந்த நம்பிக்கையோட கோயிலுக்கு போயிட்டு வருவோம், சரியா? சரிங்கம்மா.